ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் வெக்கேஷன் லீவுக்காக ஊருக்கு கிளம்பியாச்சு. ஈரோடு ஜங்ஷன் வந்தாச்சுங்க. டிக்கெட் எல்லாம் எடுத்து மேலே ஏறிக்கிட்டோம். நினச்ச அளவுக்கு கூட்டமெல்லாம் இல்லை, ஒரு அளவுக்கு ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. எங்களால் ரம்ஜான் லீவுக்கு ஊருக்கு போக முடியல. சரி, தம்பிக்கு நேற்று வரைக்கும் கிளாஸ் இருந்துச்சு. நேற்று தான் அவனோட எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. சரி, ரம்ஜான் லீவுக்கு போக முடியலைனாலும் வெக்கேஷன் லீவுக்கு போகும்போது நம்ம நினச்சத விட இன்னும் அதிக நாள் நம்மளால் இருக்க முடியும். ஜங்ஷன் வந்ததும் தம்பிக்கு சிப்ஸ் வேணும்னு பிடிவாதம் முடிச்சு அழுதுட்டு இருந்தான். நாங்கள் மட்டும்தாங்க போகிறோம், அவங்கெல்லாம் வரல. அதனால் எங்கள் வண்டியை கூட வந்திருக்கோம். எங்களோட வண்டி வந்துருச்சு. எப்படியும் வண்டியில் அவங்க ஏற்றி விட்டு சீட்டெல்லாம் பிடிச்சி கொடுத்து எங்களை உட்கார வச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நாங்கள் அவங்களுக்கு டாட்டா சொல்லி அவங்களையும் வழி அனுப்பிட்டோம். சரி, எப்படியும் ஒன்று நாங்களும் நல்லபடியாக நாங்களும் உட்காந்துட்டோம். எங்களுக்கும் சீட்டெல்லாம் கிடச்சிது. நாங்களும் விண்டோ சீட்டில் உட்காரணும். பிடிவாதம் பிடிச்சி பிள்ளைங்கெல்லாம் உட்காந்தாச்சுங்க. எப்படியோ ட்ரெயின் கிளம்புதோ இல்லையோ இவங்களுக்கெல்லாம் பஸ்ஸு கிளம்பிடுச்சு. எல்லாம் வீட்டில் சாப்பிட்றாங்களோ இல்லையோ, வெளியே வந்தால் அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்பாங்கன்னு சொல்லி வீட்டிலே சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. அதனால் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தோம். சரி, பசிக்குதுன்னு சொல்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு வயிறு சாப்பாட்டுக்கு கொடுத்துச்சுன்னா சாப்பிட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் பத்தாதுன்னு மாங்காய், நெல்லிக்காய், பைனாப்பிள் எல்லாம் அந்த அண்ணங்கிட்டையும் காசு கொடுத்து வாங்கிச்சுங்க. வெளியே வந்தானா திங்கிறதுல எல்லாம் இது வேணும் அது வேணும்னு சொல்லி சாப்பிட்றது தான் இருக்கும். ட்ரெயின் இறங்கிறதுக்குள்ளார நம்ம ஊரில் தான் வெயில் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் கேரளாவில் அதை விட வெயில் பட்டையை கலப்புது. சரி, எல்லாருமே டயர்டாக இருக்குதுன்னு சொல்லி ஜூஸ் கடையில் ஏறி ஆளுக்கெல்லாம் ஜூஸ் குடிச்சிட்டு சரி பஸ் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தாங்க. பாப்பா பஸ்ஸு இருந்தால் அவளுக்கு வாமிட் வந்துடும். அதனால் பஸ்ஸில் போகணுங்கிற கவலையில் இப்போவே அவளுக்கு மூஞ்சி வாடிடுச்சு. எப்படி இருந்தாலும் போய் தானே ஆகணும், பஸ்ஸில் ஏறி ஆகணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் முடிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க ஆட்டோலேயே போகலாம் அப்படின்னு, ரொம்ப தூரம், அதனால் ஆட்டோவில் போக முடியாதுன்னு பஸ்ஸில் போகணும் அப்படின்னு சொல்லி ஜூஸ் குடித்ததில் ஜூஸ்காரங்களுக்கே ஒரு தேங்க்யூ சொல்லிவிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பஸ்ஸில் ஏறினது ஆட்டோவில் வந்ததெல்லாம் வீடியோ கட் ஆகிடுச்சுங்க, எடுக்க முடியல. இப்போ தான் வீட்டு வழியாக போயிட்டுருக்குறோம். இந்த வழியாக தான் எங்கள் வீட்டுக்கு போகணும். இந்த வீடு எங்கள் வீடு இல்லைங்க, அதுக்கு பக்கத்தில் தெரிகிற வீடு தான் எங்கள் வீடு. வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுமே எல்லாருமே சாப்பாட்டுக்கு முன்னாடி உட்காந்தாச்சு. அம்மா எல்லாம் சமைச்சு வச்சுருந்தாங்க, சாப்பிட்டாச்சு. எல்லாம் நம்ம ஊரில் சாப்பாடும் அம்மா வீட்டு சாப்பாடுக்குன்னு பார்த்துச்சுன்னா எல்லாருக்குமே அம்மா வீட்டு சாப்பாடு தான் பிடிக்கும். அதனால் எல்லோரும் அம்மா வீட்டு சாப்பாடுங்கிறதுனால எல்லாம் எனக்கு விருப்பமாக சாப்பிட்டாச்சு. சரி, சாப்பிட்டு முடித்ததும் இனி என்ன அடுத்தது அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒரு குளியலை போட்டுட்டோம். குளியலை போட்டோமோ இல்லையா, இனிமேல் நம்ம முடிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே படுத்து ஒரு தூக்கத்தை போட்டாச்சுங்க. இதுக்கு மேலே என்ன முழிப்பு, கைப்புள்ளைய தூங்கிடு அப்படின்றாங்க. எங்கள் வீடியோ இவ்வளோதாங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.